ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் சிவபெருமானுடைய பல சிறப்பு அம்சங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது அன்னாபிஷேகத்துடைய சிறப்பு தான் சொல்ல போகிறேன். இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் வர அன்னாபிஷேகத்துக்கு அப்படி என்ன சிறப்பு? வருடத்தில் 12 மாதத்தில் 12 பௌர்ணமி வருது, அதெல்லாம் சிறப்பு இல்லையா? அதுக்கும் சிறப்பு உண்டு. அது சிறப்போடு இந்த ஐப்பசி மாதத்தில் வருகிற பௌர்ணமிக்கு மிக மிக சிறப்பு. அந்த சிறப்பு ஏன் அடைஞ்சிருந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? சிவபெருமானுக்கு 5 தலை உண்டு. பஞ்சபூத தலைவன் சிவபெருமான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மாவுக்கு 5 தலை இருக்குது. அப்புறம் உயிர்களை படைக்கிற வேலையை பிரம்மா செய்கிறார். இதனால் பிரம்மாவுக்கு ஒரு ஆணவம் வருது. நம்ம தான் உலகில் உயர்ந்த கடவுள், முதன்மையான கடவுள்னு சொல்லிட்டு ஆணவம் அவர் பயங்கரமாக அட்டகாசப்பட்டார். இதனால் சிவபெருமானுக்கு பிரம்மாவுக்கும் சிறு வாக்குவாதம் ஆகுது. இந்த வாக்குவாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மான் அவர் தவற உணர்றது மாதிரி தெரியல. அதனால் கோபமற்ற சிவபெருமானுடைய நகை பிரம்மாவுடைய ஒரு தலையை கொய்திருக்கு. இந்த ஒரு தலை கொய்தணும், தலை போய் கீழே தானே விடணும், விழாத சிவபெருமான் கையில் ஒட்டிட்டு உடனே சிவபெருமான் விஷ்ணுவை பார்த்து கேட்குறாரு, என்ன இது என்ன? விஷ்ணு சொல்கிறாரு, நீ பிரம்மாவோட தலையை கொய்துனால உனக்கு பிரம்ம கஸ்தி தோஷம் பிடிச்சிக்கிச்சுன்றார். சரி, இந்த தலை எப்போ கீழே விழும்னு சிவபெருமான் கேட்குறாரு. அதுக்கு விஷ்ணு சொல்கிறாங்க, இந்த கபால ஓட்டை வச்சுக்கிட்டே நீ உலகெல்லாம் பிச்சை எடுக்கணும். எடுக்கும்போது எப்போ இந்த கபாலம் அன்னத்தில் நிறையுதோ அன்னைக்கு இந்த பிரம்ம கசி தோஷம் உங்களுக்கு விலகுன்னு சொல்கிறாரு. அதன்படி சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அந்த கபாலம் பிச்சை பாத்திரம் மாறிடுது. அந்த பிச்சை பாத்திரம் எடுத்துகிட்டு உலகெல்லாம் சுற்றி பிச்சை எடுக்கிறார், அன்னம் எடுக்கிறாரு. யார் அன்னம் போட்டாலும் அந்த பாத்திரம் நிறையவே மாட்டுது. இப்படி இருக்கும்போது கடைசியாக சிவபெருமான் காசிக்கு வராங்க. காசிக்கு பிச்சை எடுக்கும்போது அங்கே அன்னபூரணி தேவி சிவபெருமானுக்கு பிச்சை இடுறாங்க. இடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் நிறைஞ்சி போய் உணவு கீழே வழிந்து ஓடும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சிவபெருமானுக்கு பிடிச்ச பிரம்மகஸ்தி தோஷம் விலகுது. அந்த கையில் இருந்த கபால பிச்சை பாத்திரம் அது சுக்குநூறாக ஒடிஞ்சு செதறுது. இப்படி சிவபெருமானுக்கு அன்னபூரணி தேவி அன்னமிட்ட நாள் தான் அந்த ஐப்பசி மாதத்தில் வருகிற சிறப்பான நாள். அதுக்காக தான் அந்த அன்னாபிஷேகத்தை எல்லா சிவாலயங்கள்லையும் பண்ணுறாங்க. இதற்கு இன்னொரு வரலாறு என்ன பண்ணிக்கிறாக்கா, சந்திரனுக்கு 27 மனைவிகள். அந்த 27 மனைவிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா 27 பேர் தக்ஷனுடைய பெண்கள். அப்படி இருக்கும்போது சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா ரோகிணி மீது அதிக காதல், அன்பு எல்லாமே இருக்குது. மற்ற யார் மேலும் அதிக அன்பெல்லாம் இல்லை, சும்மா கடமைக்காக இருக்குது. இதனால் இந்த 26 பொண்ணு தன் தந்தையான தக்ஷனுக்கிட்ட முறையிடுறாங்க. தக்ஷன் சந்திரனை கூப்பிட்டு சொல்கிறாரு. சந்திரன் கேட்குறதா இல்லை. அதனால் தக்ஷனுக்கு கோபம் வருது. கோபம் நீ இவ்வளோ பொலிவாக அழகாக இருக்கிறது தானே, அந்த அழகு திமிரு தானே நீ பண்ணுற சொல்லிட்டு தக்ஷன் சந்திரனுக்கு சாபம் விடுறாரு. உன்னுடைய அழகெல்லாம் குறைஞ்சி போய் உன்னோட பொலிவு ஃபுல்லாக இழந்துருவோன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னே பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் தன்னோட பொலிவு எல்லாம் கருமையாக அடைஞ்சினே வருது. இதனால் பயந்து போய் சந்திரன் என்ன பண்ணுறாரு, போயிட்டு சிவபெருமான் தவம் செய்கிறார். தவம் செய்யும்போது அந்த தவம் சிறப்புற்று சிவபெருமான் சந்திரனுக்கு காட்சி அளித்த நாள் தான் இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி வருது இல்லையா? அன்றைக்கி தான் சிவபெருமான் சந்திரனுக்கு சாப விமர்சனம் அளித்தார். அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, உன்னுடைய முழு பொலிவையும் உன்னால் இருக்க முடியாது. அந்த முழு பொலிவும் மாதத்தில் ஒரு நாள் தான் வரும். மற்றபடி உன்னுடைய தேஜஸ், அதாவது அழகு குறைஞ்சிட்டே வரும், அப்புறம் கூடிகிட்டே வரும் சொல்லி சாபம் விடுறாரு. சாபத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டு அந்த 3ஆம் பிறையை தான் அவருக்கு ஒரு பகுதியை சிவபெருமான் அவர் சூடிக்கொள்கிறார். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள் தான் இந்த 2 நிகழ்ச்சி நடக்குதுல்லையா? 2 நாளும் நடந்த நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் வர பௌர்ணமி நாள் தான் இந்த 2 விசேஷமான நாட்கள் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐப்பசி அன்னாபிஷேகத்தில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் ஃபுல்லாக உணவால் அலங்கரிக்கப்பட்டு காய் கனி எல்லாத்திலும் வச்சு அலங்கரிப்பு செய்வாங்க. இந்த உணவு பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை ஆயிரம் பற்கள் இருக்குது. இப்போது ஒரு எப்படி பார்த்தாலும் நம்ம கோடீஸ்வரர், லட்சேஸ்வரர், கோடீஸ்வரர்னு சொல்கிறீங்க. அப்போது கோடி
பருக்களானது உணவாக நிற்குது. அந்த கோடி லிங்கமாக அன்னைக்கு ஒரு பருக்கையும் ஒரு சிவலிங்கமாக சிவபெருமான் காட்சியளிக்கிறாரு. இந்த இந்த அன்னாபிஷேகத்தை எல்லாராலையும் காண முடியாது. சிவபெருமான் யார் அழைக்கிறாரோ அவங்க தான் போய் பார்க்க முடியும். இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்குறவங்க நோயற்று வாழ்வாங்க. இந்த அன்னாபிஷேகத்தை வாங்கி பருக்கை சாப்பிட்றாங்கல்ல, அவங்களுக்கு உடம்புல எந்த வியாதியாக இருந்தால் தீரா நோய் தீருன்றாங்க. குழந்தை பேரு கிடைக்கின்றாங்க. இந்த அன்னத்தில் ஒரு பகுதி எடுத்துன்னு போய் குளத்திலேயோ ஆற்றிலேயோ கரைச்சிடுவாங்க. ஏன்னாக்கா நீர்நிலை வாழ் ஜீவராசிகள்லாம் வந்து இந்த அன்னத்தை கொண்டுட்டு அதுவும் உயிர் போய், ஏன்னா எல்லாருக்கும் படியளக்கிறது எம்பெருமான் சிவபெருமான் இல்லையா? அப்போது நமக்கு மட்டும் கொடுத்தா எப்படின்றதெல்லாம் வந்து நீர்வாழ் உயிரினத்துக்கு அது போய்ட்டு ஒரு பகுதியை கரைச்சிடுவாங்க. இப்படிப்பட்ட சிறப்பான நாள் தான் இந்த ஐப்பசி மாதத்தில் வருகிற அன்னாபிஷேகம். அந்த அன்னாபிஷேக நாள் இன்றைக்கி தான் எல்லா சிவாலயங்களும் அனுசரிக்கப்படும். எல்லாம் ஒரு 6 மணிக்கு போயிட்டு எம்பெருமான் சிவபெருமான் அன்னாபிஷேகத்தை கலந்துக்கிட்டு சிவபெருமான் அருளை பெற்று எல்லாம் வல்ல சிவபெருமான் அருளை பெற்று இன்பமுற்று நலமுடன் வாழ்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.